வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கிற நம்ம தமிழர்கள்லயும் நிறைய பேர் சுவிட்சர்லாந்துல குடியுரிமை பெற்று இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. சோ அவங்களுக்கான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போது. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அப்படி இங்கேயே செட்டில் ஆனவங்களுக்கு இங்க வாக்குரிமை கண்டிப்பா இருக்கும். சோ அவங்களுக்கும் இப்படி ஒரு லெட்டர் வீட்டை வந்திருக்கும். இதை பற்றிய டீட்டெயிலை தான் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது மக்களே, நீங்க சுவிட்சர்லாந்துல குடியுரிமை எடுக்க உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வியிலேயே இந்த விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குடியுரிமை பெற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்க போற உரிமை எது, கடமை எதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கு பதிலேயே இது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட உரிமை இங்க வாக்களிக்கிறதுன்றது உங்களோட உரிமையாகவும், மற்றது கடமைகள்ல உண்டா எதிர்க்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மியில கலந்து கொள்ளணும்ன்றது உங்களோட கடமையாகவும் இருக்க போகுது. சோ அந்த விஷயத்துல நாங்க முதலாவது இருக்கிற இந்த உரிமையை பற்றி பார்ப்போம். நம்மள சிலர் இந்த வாக்களிக்கிற சிஸ்டம் தெரியாதால வாக்களிக்க விட்டுறோம். ஆனா அப்படி செய்யறது நல்லதில்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்படியான வாக்கெடுப்புகள் எதுக்கெல்லாம் கூடுதலா எடுத்துக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டவர்களை திருப்பி அனுப்புறதா, அல்லது அவங்களுக்கு கொடுக்குற காசுல குறைக்கிறதா, அல்லது கூட்டி கொடுக்கறதா, அப்படியான விஷயங்கள் கூடவே இப்படி வாக்கெடுப்பு மூலம் தான் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்க. சோ அப்படியான பட்சத்துல எங்கட ஒவ்வொரு வாக்கும் கண்டிப்பா முக்கியம். சோ சுவிட்சர்லாந்துல குடியுரிமை இருக்கிற ஆட்களா இருந்தா கண்டிப்பா நீங்களும் வாக்களிக்கணும். சோ அப்படி வாக்களிக்கிறதுக்கு சுவிட்சர்லாந்துல 2 முறை இருக்குது. அந்த முறையில ஒரு முறை தான் இதுக்குள்ள என்ன இருக்குது, அதை எப்படி நிரப்பணும், என்ன மாதிரி அனுப்பணும், என்னென்ன முறையில அனுப்பலாம்ன்றத பற்றி டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. இந்த வாக்களிப்பு முறையானது வருஷத்துல 4 முறை நடைபெறும். அந்த 4 முறையிலும் முதலே அந்த டேட் எல்லாம் உங்களுக்கு அது அறிய தருவாங்க. அந்த டேட் எல்லாம் எது வரைக்கும் இப்ப குறிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2043 வரைக்குமான டேட்டுகள் இப்பவே அறிய தந்துட்டாங்க. அது எல்லாத்தையும் ஒரு வெப்சைட்ல போய் பார்க்கலாம். நாங்க அது இந்த லிங்க்ல கொடுத்திருப்போம், கீழே காட்டியிருப்போம், பாருங்க. அந்த வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 4 குவார்டருக்கு எப்ப நடக்கும்னு சொல்லி அந்த டேட் எல்லாம் முன்கூட்டியே அறிய தந்துருவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இப்ப வருகின்ற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியும் ஒரு வாக்கெடுப்பு இருக்குது. சோ அந்த டீட்டெயில நான் இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. அப்படி ஒவ்வொரு வாக்கெடுப்பையும் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தா கண்டிப்பா எங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சோ அதை பற்றி ஒவ்வொரு எலெக்ஷன் வரைக்கும் அதன் டீட்டெயிலை பற்றியும் நாங்க ஒவ்வொரு வீடியோல பார்ப்போம். இப்ப நாங்க இந்த வாக்களிக்கிற முறையை மட்டும் மேலோட்டமா பார்ப்போம். எலெக்ஷனுக்கான வர்ற போஸ்ட் கிட்டத்தட்ட 3 கிழமைகளுக்கு முதல், அதாவது எலெக்ஷன் டேட்ல இருந்து 3 கிழமைக்கு முதலே உங்களுக்கு வீடுகளுக்கு உங்களோட லெட்டர் பாக்ஸ்ல வந்துடும். அந்த லெட்டரை ஓபன் பண்ணிக்கே இந்த கொடுத்திருக்க இந்த இடத்துல இருந்து தான் ஓபன் பண்ணணும். ஏனென்றா நீங்க திருப்பியும் இதுக்குள்ளே வச்சுதான் போஸ்ட்ல அனுப்புற மாதிரி இருக்கும். சோ அதனால நீங்க வேலை பக்குவமா இதை யூஸ் பண்ணித்தான் ஓபன் பண்ணணும். லெட்டரை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இப்ப என்ன சம்பந்தமா வாக்கெடுப்பு நடக்க போகுதுன்றதை பற்றி அதை பற்றிய இப்படி 2-3 விஷயம் தந்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாக்கெடுப்பு சம்பந்தமா இருக்கிற கையேடு, அது நீங்க வாக்களிக்கும் முதல் இந்த கையேட்டை வாச்சு என்ன எலெக்ஷன் நடக்க போகுது, எதை பற்றி நடக்க போகுதுன்னு சொல்லி இதையும் பார்க்கலாம். மற்றது இன்டர்நெட்ல போயிட்டு நீங்க எங்க இருக்கிற பொலிட்டிக்கல் சைட்டுகள்லையும் போயிட்டு அதை பற்றிய டீட்டெயில பார்க்கலாம். என்ன எலெக்ஷன் நடக்குது, யார் யார் அதுக்காக என்னென்ன சொல்லிக்கணும்னு சொல்லி அந்த டீட்டெயிலையும் பார்க்கலாம். அதை பற்றி ஒரு வெப்சைட் நான் உங்களுக்கு கீழே தரேன், பாருங்க. இப்படி இந்த எலெக்ஷனை பற்றிய டீட்டெயிலுக்கான ஒரு புக்லெட் உங்களுக்கு வரும், 1-2 வரும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாக்கெடுப்பு வரைக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு சீட்டும் பெறலாம், 2க்கும் மேற்பட்டதும் பெறலாம். அது என்னென்ன வாக்கெடுப்பு நடக்க போறோன்றதை வச்சு உங்களுக்கு 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட வாக்கெடுப்பு சீட்டுகள் வரலாம். சோ நீங்க அதை பக்குவமா வாசிச்சு அதை வாக்களிக்க போறீங்க. மற்றது அதுக்குள்ளேயே இன்னொரு இப்படி திருப்பி வாக்கு சீட்டை உள்ள வச்சு அனுப்புறதுக்கான ஒரு எம்பளப்பும் வரும். அந்த எம்பளப்பும் கண்டிப்பா முக்கியம். சோ பழுதாக்காம அதை பற்றி போகணும். அதோடைய வாக்காளர் அட்டை, இப்ப நாங்க மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு மாதிரி இருக்கு. சில இடங்கள்ல, சில நாடுகள்ல சின்ன கார்டுல வாக்காளர் ஐடி இருக்கு. இங்க வாக்காளர் அட்டை இப்படிதான் இருக்கும். சோ இதுல இதுன்ற ஜூஸும் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு. சோ இதையும் நாங்க பார்ப்போம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிட்டு வந்தா கண்டிப்பா நீங்க உங்களோட கெனாயிட்டில், அதாவது உங்களோட குடியிருப்பு நிர்வாகத்திட்ட போயிட்டு இப்படியான டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வரையிலன்னு சொன்னா அவை திருப்பியும் ஒரு லெட்டர்ல உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பேன். மற்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாக்கு பற்றுச்சீட்டு, இது வாக்குச்சீட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாக்குச்சீட்டுல நீங்க எப்பவுமே யா அல்லது நைன் என்று சொல்லித்தான் நீங்க எழுதணும். அதாவது டச்சுல இருக்கிறவங்க யா நைன் என்று எழுதுவீங்க, பிரெஞ்சுல இருக்கிறவங்களும் அதே இதை யா நைன் என்ற மாதிரி தான் நீங்க எழுதுவீங்க. சோ நீங்க இதுல சிம்போலோ அல்லது ஸ்மைலியோ அப்படியான எதுவுமே இதுல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பற்றுச்சீட்டுல யா என்று கையால
கையால் எழுதிக்கணும். அதே மாதிரி 9 கையால் எழுதிக்கணும். அது மட்டும் தான் இந்த பட்டுச்சீட்டுல நீங்க யூஸ் பண்ணலாம். மற்ற இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து கண்டிப்பா நீங்க பேனா யூஸ் பண்ணிருக்கணும். அதாவது வந்து இங்க் பென் வந்து கண்டிப்பா இதுல நீங்க யூஸ் பண்ணிக்கணும். பென்சிலால எழுதவே கூடாது. சோ அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. தச்ச நீங்க வந்து இதுல எழுதிக்கல பிள்ளையா வாக்கு அழைச்சிட்டீங்க, அதாவது பிள்ளையா பேனால எழுதிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி கொண்டெல்லாம் நிக்க கூடாது. இன்னொரு பட்டுச்சீட்டை வந்து நீங்க கமாண்டேல கேட்டு வேண்டித்தான் திருப்பி எழுதலாமே தவிர இதுல அழிச்சு போட்டு எழுதுற விளையாட்டு அந்த விளையாட்டு எதுவுமே காட்டக்கூடாது. புதுசா ஒரு கவர் ஒன்று வேண்டி அதை நிரப்பித்தான் நீங்க திருப்பி அனுப்பணும். இப்போ அழிச்சு போட்டு எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது வந்து இதுல பிழைகள் திருத்தங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. அப்படியே அனுப்பணும். ஓகே, வாக்கு அழிச்சிட்டீங்க, அதாவது வந்து வாக்கு ஏதாவது நிரப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு உங்களோட வாக்காளர் அட்டை ஒன்று சொல்லி ஒன்று வந்திருக்கும். சோ அந்த அட்டைன்ற கீழ்ப்பாதியில வந்து உங்களோட சைனை வச்சு நீங்க போஸ்ட் மூலம் அனுப்பலாம். அதாவது வந்து இங்க மஞ்சள் பெட்டியில போய் போடலாம். இல்லைன்னா டிரெக்டா உங்களோட கெமாயிட்ட வாசல்ல இருக்கிற லெட்டர் பாக்ஸ்களையும் கொண்டா நீங்க போடலாம். அப்படி போட போய்க்கல இந்த வாக்காளர் அட்டை வந்து உங்களோட வாக்காளர் ஐடியில வந்து கீழே வந்து உங்களோட சைனை வச்சு அதோடு சேர்ந்து நீங்கள் நிரப்பின உங்க வாக்களிச்ச பட்டுச்சீட்டையும் வச்சு திருப்பி முதல் வந்த அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள உங்களோட வாக்காளர் ஐடியில வந்து அட்ரஸ் இருக்கும். எங்க அனுப்ப போறீங்க அந்த அட்ரஸ் வந்து முன்னுக்கு இருக்கும். இப்ப கெமாண்டே இருக்கும். சோ அந்த கெமாண்டே அட்ரஸ முன்பக்கமா தெரியுற மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே வந்ததுக்குள்ள முன்பக்கமா தெரியுற மாதிரி உள்ள வைக்கணும். சோ நான் வச்சு காட்டுறேன், கிளியரா தெரிய வரையில. சோ இந்த மாதிரி முன்பக்கம் அந்த ஐடி இருக்கிற மாதிரி அந்த வாக்காளர் உங்களோட எந்த அட்ரஸுக்கு போகுதுன்னு சொல்லி அந்த அட்ரஸ் முன்னுக்கு தெரியுற மாதிரி இருக்கும். அப்படி போஸ்ட்ல அனுப்பிக்கல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சில கண்டோன்லயும் சில கமாண்ட் லெட்டர்லயும் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுலயும் உங்களுக்கு முத்திரை ஒட்டி வந்துடும். அதாவது வந்து முத்திரை ஒட்ட தேவையில்லைன்னு சொல்லி வந்துடும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா முத்திரையை ஒட்ட சொல்லி இருக்கு. அதாவது சிலது வந்து முத்திரை ஏற்கனவே அதுல பிரிண்ட் பண்ணி வந்துடும். முத்திரை இல்லாத இடத்துல நீங்க முத்திரை ஒட்டித்தான் மஞ்சள் பாக்ஸுக்கு போடலாம். டைரக்டா போடுறோம்னா இந்த வித பிரச்சனை இல்லை. மஞ்சள் பாக்ஸுக்கு போடணும்னா நீங்க கண்டிப்பா இதுல முத்திரை ஒட்டித்தான் போட வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டுல வந்து 5 பேருக்கு 5 லிட்டர் வந்திருக்கின்றதுக்காண்டி நாங்க ஒரு முத்திரை ஒட்டி போட்டு அதுக்குள்ளேயே 5 பேர்ட்டையும் வச்சு அனுப்பி விடுவோம்டா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒன்றுக்குள்ள தனி ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். சோ ஒவ்வொருவரும் தங்களுடைய தனித்தனியத்தான் அனுப்பணும். சோ அதுவும் வந்து இப்ப எல்லாத்தையும் சேர்த்து உள்ள வச்சு எல்லா ஐடி கார்டையும் வச்சு அனுப்பினாலும் அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மற்றது வந்து டிரெக்டா நீங்க போய் வாக்கு செலுத்த போறீங்கன்னா அதுக்கான இடங்களும் வந்து சில இடங்கள் ஒதுக்கி இருப்பாங்க. அதே வந்து நீங்க அந்த இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் எங்க அந்த வாக்கெடுப்பு நடக்குதுன்னு சொல்லி. அந்த இடத்துக்கு போய்க்கல வந்து என்ன செய்யணும்னா உங்களோட வாக்காளர் அட்டையோட சேர்த்து உங்களோட ஐடி, அதாவது வந்து உங்களோட சுவிஸ் ஐடியை வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போனா மட்டும்தான் நீங்க டிரெக்டா போய் அங்கேயே வாக்களிக்கிற மாதிரியும் இருக்கு. மற்றது வந்து நீங்க அதாவது வருத்தமா இருக்கிறீங்க, உங்களால போக முடியல என்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க போஸ்ட்ல தான் அனுப்பணும். அதாவது வந்து ஒன்றில் போஸ்ட்ல நீங்க முத்திரை ஒட்டி போஸ்ட்ல ஒண்டா போடலாம். நீங்கள் இல்ல உங்களோட சொந்தக்காரர் வந்து போஸ்ட்ல ஒண்டா போடலாம். இல்லையண்டா வந்து டிரெக்டா கொண்டா அது வந்து கமாண்ட் லெட்டர் பாக்ஸ்ல போடுற மாதிரி செய்யலாம். அது வந்து இந்த வாக்களிக்க போய்க்கல வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு இப்ப 2-3 பேர்ட்டை கலெக்ட் பண்ணி கொண்டு நானே போட்டுட்டு வரேன்னு சொல்லி ஒரு ஆளே போய் விடாது. தனிநபர் எவருமே தனித்தனியா தான் போகணும். அது வந்து எல்லா நாட்டிலையும் இருக்கிற வளமை தான். ஒவ்வொரு வந்து தாங்களே தான் டிரெக்டா போய் வாக்களிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஐடி தவறாம கொண்டு போகும். சோ நீங்க இந்த விஷயத்தெல்லாம் உன்னிப்பா பார்த்துருப்பீங்க. சோ இனிமேல் வாக்களிக்க ட்ரை பண்ணுங்க. ஏனென்றா இப்ப அடுத்தடுத்த வரப்போற விஷயங்கள் எல்லாம் வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்கு. பென்ஷன் காசை கூட்டுறது குறைக்கிறத பற்றி ஒரு எலெக்ஷன் இப்ப அதான் வந்து கொண்டிருக்கு. இப்ப 22ஆம் தேதி செப்டம்பருக்கு வெளிநாட்டு எலெக்ஷனும் வந்து கூடுதலா நடக்கும். சோ அப்படியான எலெக்ஷன் வரைக்குள்ள நாங்களே அதை ஒரு வீடியோவா மேக் பண்ணலாமா இல்லையான்றதை நீங்களே உங்களோட கருத்தை சொல்லுங்க. சோ இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை அறிஞ்சு கொள்ளணும்டா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தேவஸ். நன்றி, வணக்கம்.